ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை புரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பங்கு கோதுமை மாவு, ஒரு பங்கு மைதா மாவு, 2 சமமாக எடுத்துக்கிறேன். இதோட உப்பு சேர்த்து எப்போவும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கோங்க, 2 மாவையும் ஒன்றா. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு எப்பயும் பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு கல்லில் போட்டு நல்லா அடித்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க. உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்படி ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 1/2 ஹவராவது ஊறட்டும். இப்போ இந்த உருண்டைகள் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்டு. இதை நல்லா லேசாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கிறணும். எவ்வளோ லேசாக வீச முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக திரட்டி விட்டுட்டு, உங்களுக்கு புரோட்டா வீச தெரியும்னா அதே மாதிரி நீங்கள் வீசிக்கோங்க. இப்போ நான் கையை காமிக்கிற மாதிரி. அது தெரியாதவங்களுக்கு இன்னும் 2 மெத்தட் நான் சொல்லித்தர்றேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருங்க. மாவை லேசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து ரோல் பண்ணி வச்சுருங்க. இது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு லேசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி விசிறி மடிப்போம்ல, அது மாதிரி மடித்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ மந்தமாக கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்க்க வேணாம். புரோட்டா எப்பயும் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரோட்டா நல்லா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.